டென்சிட்டி ஃபங்க்ஷன். பிடிஎஃப்னா இதுக்கு தானே வரும், கண்டினியூஸ்க்கு. கண்டினியூஸ் தான். நீ அவன் சொன்னாலும் சொல்லினாலும் இது இன்டர்வல் டைப், பாயிண்ட் டைப் இல்ல. இது இன்டர்வல் டைப். ஓகே ஓகே கரெக்ட். ஃபைண்ட் p of x greater than e. E. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? a கண்டுபிடிக்கணும். a கொடுத்துட்டானா a கண்டுபிடிக்கணும். Integral 1 to e cube. Integral minus infinity to infinity Okay, f of okay. x f into of x dx dx equal to 1. 1. a கண்டுபிடிச்சலாமா? Integral 1 to e a cube by x. அப்ப a வந்து எழுதுங்க 1 by x into dx. லிமிட் வந்து equal 0 to e 1 to cube. e. இல்ல 1 to e cube. cube. 1 to e cube. equal to 1. கரெக்டாப்பா? ஆமா, log x. சூப்பர். அப்ப log x 1 to e equal to 1. அப்ப log a e cube log minus log 1. சாரி log e cube தானே? எது 0? இல்ல log e cube minus log 1. சரிங்களா? log 1 0. log 1 0. e cube என்னவும் e இது கட்டாயிடும். அப்ப 3 3 log வரும். அப்ப a வந்து என்ன கிடைக்குது? 1 by 3 எப்படி பண்ணீங்க log e cube? ஓ தெரியலையா? நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்தோம். log e power x ஃபார்முலா என்ன? x. e power log x என்ன? x. இந்த ஃபார்முலா ஆல்ரெடி அது வர தெரியும், e power log x x ன்னு. அப்ப e power 3 தான் வந்து அப்ப என்ன வரும்? log e கட்டானே இது 3 தான் வரும். ஓகே. ஓகேவா? டவுட்டா? மறுபடியும் காட்டுங்க. சரி, ஒரே நிமிஷம் ஒரு எழுதி காட்டுறேன் பாக்கலாம். இல்ல மேலே இருக்கிறதே ஓகே, அதுல இருந்து போங்க. சரி ஓகே. இல்ல நீங்க டவுட் கேட்டா அதை முடிச்சிட வேண்டியதான். அப்ப a இன்ட்டு log x. அப்ப log x ன்னு இங்க போட்டாச்சு. அப்ப e cube வரும். e cube minus log 1. log 1 equal to 1. log 1 0 ஆயிடுச்சு. இதனோட ஃபார்முலா x. x இருக்கிற இடத்துல எனக்கு 3 இருக்குது. log e power x ஓட வேல்யூ வந்துட்டு ஓகே. e power log x தானே x. ரெண்டுமே ஒண்ணு மேல எழுதிக்கிறேன் பாரு. மேல பாரு ரெட் கலர் எழுதிக்கிறேன் பாரு. எனக்கு கீழ இருக்கிறது மட்டும் தான் தெரியும், ஃபர்ஸ்ட் தெரியாது. சரி, ரெண்டுமே ஃபார்முலா தான், நோட் பண்ணிக்கோ. அது நோட்ல அப்பப்ப எழுதிக்கிறாங்க. ஓகே. அப்ப 3 a of 3 equal to 1, a equal to 1 by 3. இப்ப நம்ம ஃபங்க்ஷன் என்னாச்சு? f of x equal to 1 by 3x. 1 by 3x 0. சரி 1 less than x less than e cube 0. 0 otherwise. இப்போ என்ன கேக்குறான்? p of x இந்த f of x கண்டுபிடிக்கிறோம்ல, அது என்ன? அது சும்மா ஒரு ஃபங்க்ஷனா? எதுப்பா? இதா? இந்த இதோட pdf. கேபிட்டல் f of x தான வந்து. கேபிட்டல் f வந்து cdf. cdf cdf னா என்ன? continuous density function. அது சொல்லிட்டே அப்பதான் வரும். நான் நிறைய டைம் சொன்னாலும் எனக்கு நிக்கும். நீ சொல்லிட்டே இருக்கணும். pdf னா probability density function. pmf னா probability mass function. mean mass function. ஓகே. ஆமா, சொல்லிட்டே இருங்க அப்பதான் வரும். சரியா? மாஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் கண்டுபிடிச்சோமா நம்ம? மாஸ் ஃபங்க்ஷனா நேத்து போட்டோம். ஃபுல்லா சம்மேஷன் கேஸ் சொன்னனா இல்லையா? அது ஞாபகம் வர மாட்டேங்குது. சம்மேஷன் கேஸ் வந்ததுன்னா மாஸ் ஃபங்க்ஷன், இன்டெகிரல் கேஸ் வந்ததுன்னா டென்சிட்டி ஃபங்க்ஷன். சரி, இப்ப p of x greater than e பார்க்கலாமா? அப்ப greater than e என்ன கிடைக்கும்? f of x என்னப்பா? greater than e னா e to infinity. e to infinity இல்ல, up to எது வரைக்கும் வரும்? e cube வரைக்கும் போகுமா? ஆமா, less than x less than x greater than e. ஆமா. இப்ப நீ சொன்ன क्वेश्चन கரெக்ட் தான். e ஓட வேல்யூ ஆல்ரெடி தெரிஞ்சுங்க. e ஓட வேல்யூ என்ன? லைஸ் between 2 to 3. கரெக்ட்டுங்களா? அப்ப e cube ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? மேபி இங்க 4 8 ஆகும். 8 to 27 வரும். சரிங்களா? அப்ப e வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னா, e வந்து இங்க இருக்குதுன்னா e cube வந்து 27. கரெக்ட்டுங்களா? இந்த பக்கம் இது வரைக்கும் வரும். சரிங்களா? அப்ப greater than சொல்லும்போது என்ன ஆகும்? ஃபார்வர்ட் மூவ் ஆகும், பேக்வர்ட் வராது. சரியா? அப்ப என்னாச்சு? p of x greater than e அப்படின்னு சொல்லிட்டா
அப்ப சொன்னா என்ன நடக்கும் சொல்லு பார்க்கலாம். இன்டெக்ரல் இ டு இக்யூ இங்க என்ன ஃபங்க்ஷன் இருக்குது 1/3யா 1/3 into dx ம் that is equal to 1/3 log x e to eq கரெக்ட்டுங்களா? ம் is equal to 1/3 log eq minus log e என்ன கிடைக்கின்றது? log e cube வந்துட்டு 3 minus 1 2/3 is a final answer. சரிங்களா? ஓகே ஏதாச்சும் டவுட் இருக்குதா? ம்ஹும் டவுட் இல்ல? ம்ஹும் ஷோப்பா இது எவ்வளவு பெருசா போகுது. போனதுக்கு இன்டர்வல் வந்துட்டு இ டு இ கியூப் எடுத்தீங்களா? ஆமா அவன் தான் கிரியேட்டர் தான் சொன்னான். அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே ஓகே அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண இ இங்க இருக்குது இ கியூப் இங்க இருக்குது அதனால அவன் கிரேட்டர் தான்ட்டான். அப்ப எக்ஸ் கிரேட்டர் தான் ஈனா இ இருந்து இ கியூப் வரைக்கும் போகும்னு சொல்லி சொன்னான். ஓகே டவுட் இருக்குதா? ம்ஹும் சரி அதுல ஒரு கொஸ்டின் 6th கொஸ்டின் இதே ஐடியா தான் வரும். அதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். 7th கொஸ்டின் போறேன். சரி அதே ஐடியா வரனால அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். சரியாப்பா? ஓகே அதான ஹோம்வொர்க்கை ட்ரை பண்ணி பாரு. இது எப்படி போடுவேன்? இது எவ்வளவு பெருசா போகுது? சொல்றேன் கண்ணு. இது வந்து ஃபங்க்ஷன் லைன் ட்ரா பண்ணிக்கோ. இங்க 5 இருக்குன்னா 5 இருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் என்னோட வேல்யூ 0. 5க்கு மேல இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் ஓப்பன் இன்டர்வல். இது இருக்கிற வரைக்கும் வேல்யூ 1 மைனஸ் 25 பை எக்ஸ் ஸ்கொயர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? ஓகே சார். சரி. Find the probability 5 years That's a 5-year-old will live beyond 10 yearsனா இன்டர்வல் வந்துட்டு beyond 10 yearsனா 1 minus 25 by x square f of x இருக்கணும். 1 மைனஸ் ஓகேங்களா? அதாவது பியாண்ட்னா கிரேட்டர் தான் அர்த்தம். கரெக்ட்டுங்களா? ஆமா. ஆனா அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்போ 10 to infinity இன்டர்வல் போடுவீங்களா? வந்துட்டு 5 to infinity-ன்னு வரும். இல்ல 10 to infinity-யா? 5 to infinity போட்டா உனக்கு இதா இருந்தாக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. என்ன? ஓகேவா? ஓகே. ஆனா x less than 10க்கு அவங்க எந்த ஃபங்க்ஷனும் கொடுக்கலையே. x less than 10 இது கிரேட்டர். ஏன்னா டேய் இது 5 to infinity இருக்குது. 5 to infinity-னா மீனிங் என்ன? 1 minus இங்க இருந்து இங்க வரைக்கும் 5 to எடுத்துக்கோங்க. infinity-னா 5ல இருந்து infinity. 5ல இருந்து 10 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஃபுல்லா 5 to infinity வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை தான். அப்ப 5ல இருந்து 10 வரைக்கும் எடுத்துக்கலாமா? அப்படியெல்லாம் எடுத்துக்கலாமா? ஏய் என்னடா இப்ப நடுவுல கட் அது இங்க இருக்குது. இப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து வெரி எக்ஸ்ங்கறாங்க. இங்க இன்டர்வல் வந்து 5 இங்க வந்து கண்ட்ரேட். அப்ப இங்க வந்து 10ல கட் பண்ண சொல்றாங்க. 10ல கட் பண்ணா இந்த ஃபங்க்ஷன் x தானே. ஓ இது ஆல்ரெடி 12 படிச்சிருப்பீல? இப்பதான் படிக்கிறேன். சொல்லுப்பா. இப்பதான் படிக்கிறேன். இப்பதான் படிக்கிறியா? சரி ஓகே. அதாவது அந்த இன்டர்வல்ல அந்த ஃபங்க்ஷன் அதனோட வேல்யூ. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம ஆனா வந்துட்டு இது கண்டுபிடிக்கணும். அந்த p of எந்த இன்டர்வல் அந்த இந்த இன்டர்வல் 5 to 10 கண்டுபிடிக்கணும்ல. ஆமா. 5 less than x less than 10. ஆமா. அந்த இன்டர்வலோட எப்படி கண்டுபிடிப்போம்? இன்னொரு சொல்லு. என்ன புரியல? இன்னொரு சொல்லு. இல்ல நீங்க சால்வ் பண்ணுங்க. 1 minus p of x less than or equal to 10. ஓகே. ஆனா எதுக்குமே வேல்யூ தெரியாதுல்ல. என்ன வேல்யூ தெரியாது? நீங்க சால்வ் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா இது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கறோம். கரெக்ட்டா? ஸ்மால் f of x கொடுக்கலாம். அத நோட் பண்ணிக்கோ. தம்பி என்ன கொடுக்கணும்? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கறோம். கரெக்ட்டா? ஆமா. அப்ப இத என்ன பண்ணுவ? வீடியோ f of x இல்லையா? ஓகே ஓகே. டெரிவேட்டிவ் புரியுதா?
அதான் நானே என்னடா பார்த்தது, இது வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துக்கிறோம். சரிங்களா? அவங்க அப்ப என்ன தப்பா கிடைக்கும்? குடுத்துருக்காங்களா? இல்ல நம்ம டெரிவேட்டிவ் பண்ணணுமா? டெரிவேட் பண்ணிக்கலாமா? ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் அவிங்க கண்டுபிடி. மேபி தப்பா குடுத்துருக்கலாம்ல. இல்லையா? கரெக்ட்டா தான் குடுத்துருக்காங்களா? ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? ம். 0 மைனஸ் இல்ல 0 பிளஸ் 50 பை எக்ஸ் கியூப். ஓகேங்களா? ம். அப்ப இன்டெகிரல் பண்ணிடலாமா? அப்ப ஓகே. இன்டெகிரல் பை டு 10 50 இஸ் கான்ஸ்டன்ட். டேய் வீடியோ ஆன் பண்றா. 52 கான்ஸ்டன்ட். பிரேக் சார். பிரேக்கா? அப்ப நான் எஸ் பிரேக் சார். அடிச்சா அவன் தான் படுவா. சரி நீங்க எடுத்துக்கோங்க சார் 5 மினிட்ஸ். 1 பை எக்ஸ் கியூப் இன்டு டிஎக்ஸ் கரெக்ட்டுங்களா? 50 இன்டெக்ரல் 5 to 10. புரிஞ்சதா? டவுட் இருக்குதா? சார் இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 10னா நீங்க வந்துட்டு 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 எடுத்திருக்கீங்க. ம். அந்த எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 ரெண்டு இன்டர்வல பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்துட்டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, ஒன்று எக்ஸ் கிரேட்டர் தென் ஒன்று வந்துட்டு 6 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. 6 எடுக்கக்கூடாது. 6 எடுக்க ஏன்னா இது ரியல் நம்பர். ரியல் நம்பர் ஓப்பன் இன்டர்வல் எடுக்கணும். இங்க வந்து க்ளோஸ் இன்டர்வல், இன்னொன்று வந்து ஓப்பன் இன்டர்வல். சரிங்களா? ஆஹா. ஏன்னா இது இன்டர்வல் டைப்னா நம்ம வந்து ரியல் நம்பரா தான் கன்சிடர் பண்ணணும், தவிர இன்டிஜரா கன்சிடர் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓகே ஓகே. அப்போ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10க்கு அதுக்கு வந்துட்டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே சார். என்ன வரும் இன்டெகிரல் பண்ணா? இதுவா மைனஸ் 3 பை எக்ஸ் பவர் 4. ஏய் இது இன்டெகிரல்ரா. சரி ஆமா இன்டெக்ரல் எப்படி பண்ணுவாங்க? எக்ஸ் பவர் n ஒன் இருங்க 1 பை எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். கரெக்டா? அப்ப இது என்னாகும்? -3 1 பை 1 பை -3 + 1 மைனஸ் 1 பை 2 எக்ஸ் ஸ்கொயர். -1/2x². கரெக்ட்டுங்களா? அப்ப என்னாகும்? 5 to 10 ஆ? ஆமா சார். அப்ப அப்ளை பண்ண என்ன ஆகும்? என்ன வருதுங்க? எது சார்? இது சிம்பிள் பண்ண என்ன வரும்? நீங்க பிளஸ் ஓகே 1 + 25 இன்டு 1 பை என்னது சார் 2x ஆ? அந்த 2 இது கட் ஆயிரும்ல, இதுவும் கட் ஆயிரும்ல. 2x². எக்ஸ் ஸ்கொயர் ஓகே. அப்போ 1 பை 100 மைனஸ் 1 பை 25 எல்சிஎம் வந்துட்டு 4ஆ? இது 25 என்னது எல்சிஎம்? கண்ட்ரெண்ட் எடுத்தா கிடைக்கும். 4 - 1 ஆ? ஆமா சார் 100 எடுத்தா சார் 1 மைனஸ் 4. 1 - 4 ஆ? கரெக்டா? ஆமா 1 - 4 இஸ் கரெக்ட். அதான் டவுட்ல போட்டேன். அப்ப என்னாச்சு? 1 + இது கட் 25 பண்ணா 4 போட்டுக்கலாமா? இது 4 போட்டா -3/4. 1 மைனஸ் 3/4. அப்ப எல்சிஎம் எடுத்து போட்டீங்கன்னா 4 - 1 1 போனா அப்ப 1/4 ஆன்சர். இது வந்துட்டு இது p ஆஃப் x கிரேட்டர் தென் 10. கிளியரா? டவுட் இருக்குதா? கிளியர். பாத்துக்க, பொறுமையா பாத்துக்க. என்ன கொடுத்துட்டானோ அதுக்கு அந்த மாதிரி பார்த்து கம்ப்ளீட் பண்ணணும். சரியாப்பா? ஓகே சார். இப்ப லெஸ் தென் 8 இயர்ஸ் தான். நம்மளுக்கு எல்லாமே ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் தெரியும். ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சு போட்டா தெரியும். இல்ல கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் அதை அடுத்து கொடுக்குறேன். ஏன்னா 2 ஃபார்முலா வச்சு நீ சொதப்பிட்டுனா என்ன பண்றது? ஒரே ஃபார்முலா போறேன். இதுதான் வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்ப லெஸ் தென் 8 இயர்ஸ்னா என்ன இருக்கும்? ஆல்ரெடி 5 இயர்ஸ் நம்ம கையில இருக்குது. 8 இயர்ஸ் இங்க வரும். அப்ப அந்த 8 இயர்ஸ்க்கு வந்து நீ क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணா போதும். சரிங்களா? p of x less than 8 years. அப்ப என்ன கிடைக்கும்? இன்டெகிரல் 5 to 8 50 வெளிய 1/8
x cube into dx. கரெக்டடா? ம். அப்ப என்ன ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? That is equal to 50 1 by minus 2x square. x less than 8னா ஆ. இத இங்க போடுங்க பாரு. less than 8 இங்க தான வரும். ஓ அப்பயும் அதே இன்டர்வல் தானா? 5 தான் நம்மளுக்கு க்ளோஸ்டு. அதுக்கு மேல போனா இதுதான் 0. சார் ஒரே நிமிஷம் கொஸ்டின் கேட்டுங்க. லெஸ் தென் 5 ஓகே. மேல இன்டர்வல் ஓகே ஓகே அது கீழே எப்படியோ 0 தான் இருக்கா? அதனால அதை எடுத்துக்கிட்டோம். அப்போ ஓகேங்களா? ஓகே அப்போ 1 மைனஸ் பண்ண தேவையில்ல. ஆமா. அதான் எஃப்எக்ஸ் ஸ்மால் எஃப்எக்ஸ் தான் எடுக்கிறோம். அது கேபிட்டல் எஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் எஃப்எக்ஸ் டிஃபைன் பண்ணிட்டோம். இது வந்து ஸ்மால் எஃப்எக்ஸ் இங்கே டிஃபைன் பண்ணிக்கிற மாதிரி தான் ஸ்மால் எஃப்எக்ஸ். சரி நம்ம ஆக்சுவலா 0 to 8ன்னு போடுறோம். அதுல ஆமா. வந்துட்டு 0 to 5 ஒரு இன்டர்வல், 5 to 8 ஒரு இன்டர்வல். 0 to 5 வந்துட்டு 0வா? ஆமா 0. வந்தா கொடுத்துறோம் 0ன்னு. ஓகே ஓகே. இது வந்து எஃப்எக்ஸ் என்ன? இதனோட எஃப்எக்ஸ் தான் நம்ம வந்து 50 by x ஸ்கொயர்டா 50 by x கியூப். ஓகேங்களா? அப்ப இது இன்டகிரல் பண்ணிட்டோம். இன்டகிரல் பண்ணா இது கேன்சல். minus 25 into 1 by x square 1 by 64 minus 1 by 25. எல்சிஎம் எடுத்து சொல்லுப்பா. கால்குலேட்டர் இருக்குங்களா? கால்குலேட்டர் எல்சிஎம் எடுத்து சொல்லு. LCM ஏன்னா என்ன பண்ண போற? ஈஸியா போட்டல விடு. அதையே கஷ்டப்படுற. இல்ல போட்டேன். minus 65 64 64 அப்ப 64 into 25 போடு. ஏன்னா 25 இருக்குன்னா உங்களுக்கு ஈஸியா காலி ஆயிடும். அதனால இப்படி போட்டுக்கோ. சரியா? கஷ்டப்பட்டு இருக்காது. அப்ப 64 into 25 வந்துட்டு 1600. மல்டிப்ளை பண்ணாத. இந்த 25 கட் ஆயிரும். ஓ ஆமா சார். ஓகே ஓகே. 25 minus 64. அது மட்டும் சொல்லு பாப்போம். minus 39. minus cancel. 39 by 64. 3 டேபிள்ல போகும்னு நினைக்கிறேன். இல்ல போகாது. அவ்வளவுதான். இது வந்து 10 போகாது அவ்வளவுதான். 39 by 64 தான். ஓகே சார். அடுத்தது beyond anywhere between 12 to 15 years. இதே ஃபங்க்ஷன் 12 to 15 போடுவேன். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். அதே ஃபங்க்ஷன் லிமிட் மட்டும் மாறும். ஆமா 12 to 15. இல்லனா நீ ரியல் லைன் போட்டா புரிஞ்சு போச்சு. ரியல் லைன் x greater than or equal to 5 வரைக்கும் வரும். இந்த ஃபங்க்ஷன் பேர் என்ன? 50 by x cube இதுதான் ஃபங்க்ஷன். நமக்கு எங்க இருக்கு 12 எங்க இருக்குது? 12 to 15 அப்ப இந்த நடுவுல என்ன வேல்யூ வந்தாலும் வந்துட்டு சேம் ஃபங்க்ஷன் தான். ஓகே ஆமா. ஏன்னா அதுல இருந்து அது வரைக்கும் கடைசி வரைக்குமே. உங்க கிளாஸ்ல மொத்தம் 50 பேர் இருக்காங்க. ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கறாங்க. அந்த 50 பேருக்கு தனித்தனியாவே எடுக்கறாங்க. அந்த 50 பேருக்கு நீங்க எப்படி ரீச் ஆகணும்? அந்த 50 பேருக்கு ஒரே மாதிரி தான போவோம். புரிஞ்சு. அந்த மாதிரி தான் ஐடியா. சரிங்களா? ஓகே. அப்ப என்னாச்சு? 50 by x cube into dx. அப்ப 50 is constant. என்ன நடக்கும்? minus 1 by 2x square 12 to 15. அப்ப இந்த டைம் ஆட்டோமேட்டிக்கா கான்ஸ்டன்ட் ஆயிரும். அப்ப minus 25 வருது. இதுக்கு பெரிய எல்சிஎம் வரும். 12 ஸ்கொயர் வந்து 15 ஸ்கொயர் வந்து 225 minus 1 by 144 வருது. இது எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணா that is equal to minus 25 இங்க வந்து 144 minus 225 divided by 144 into 225. இந்த 225 25 எத்தனை டைம் இருக்குண்டாக்குன்னு 4 டைம்னா 100 8 டைம்னா 200 9 டைம் வரும். 9 டைம்ஸ் வரும். சரிங்களா? இத ரெண்டையும் மைனஸ் பண்ணி கால்குலேட்டர் பண்ணுங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கால்குலேட்டர் சொல்லுங்க. உங்களுக்கு கிடைக்கும். முடிச்சிடலாம். 144 into 220 இல்ல 144 into 9 1296 டிவிஷன் இல்ல டினாமினேட்டர். அத கட் பண்ணியாச்சு. இது கட் பண்ணிட்டா அதான் 144 into 9 தான் சொன்னேன். எவ்வளவு வருது? 1296 நானா வந்துட்டு -81 by 1296.
81 divided by 1296. 1 by 16. என்னப்பா Minus 1 by 16. Sir, final answer வந்துட்டு minus 1 by 16. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் மைனஸ் பிளஸ் நேரம் அப்போ ஒன் பை அதுதான் சிக்ஸ்டீன் 1 by கரெக்டுங்களா 16. ஆ தட்ஸ் ஆல் ஓகே. என்ன டவுட் இருக்கு ரகு டவுட் இல்லை. அப்போ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் வந்தால் போட்டுருவீங்களா ம்